ஹாய், நான் உங்களின் ஜேஆர். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரெண்டிங்கான நியூஸ் தான். நம்ம கமல் சாரி வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாரு, பிக் பாஸ் சீசன் 8 வந்து அவர் ஹோஸ்ட் பண்ண போகிறது இல்லைன்னு. அவரே அதுக்கு எக்ஸ்தலத்தில் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. ஃபிலிமிங் ப்ராஜெக்ட் நிறைய அவர் ஒத்துக்கினால நிறைய வெளிநாட்டு ஷூட்டிங்லாம் இருக்கு, அதனால பிக் பாஸும் இது ரெண்டும் ஒன்றா மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் காரணமானு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். என்னப்பா பொடி வச்சு பேசுறேன்னு கேட்குறீங்களா? பொடியெல்லாம் வச்சு பேசுறேன்னு டேரக்டாக தான் சொல்கிறேன். பிக் பாஸ் சீசன் 6 வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல ஹோஸ்ட்னு பேர் இருந்தது. திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஷோவை பார்க்குறாங்களோ இல்லையோ, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மறக்காம கமல் சாருக்கு வேண்டிய பார்ப்பாங்க. அவர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர எபிசோட்ல போட்டியாளர்களை எப்படி வறுத்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்போம். இது சீசன் 6 வரைக்கும். சீசன் 7ல டோட்டலாக மாறிடுச்சு. ஆனால் போன சீசன்ல ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு என்ன தோணுச்சுன்னா, 2-3 போட்டியாளருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றதாகவும் அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவங்களை கண்டிக்க மாட்டாருன்னு ஒரு பிம்பம் வந்துச்சு. பிம்பம் எல்லாம் இல்லைங்க, நம்மளுக்கு எப்படிதான் தோணுச்சு. அதோட பிரதீப்போட ரெட் கார்டு விவகாரம் பெரிய பூதாகரம் ஆயிடுச்சு. அது அவரே எதிர்பார்க்கல. சீசன் 7 போட்டியாளர்கள் வச்சு செஞ்சாங்களோ இல்லையோ, கமல் சாரை வச்சு செஞ்சாங்க. மீம்ஸா போட்டு தள்ளினாங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க. இந்த சீசனில் விஜய் டிவிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. போன சீசனில் என்னை வச்சு செஞ்சுட்டு உனக்கு டிஆர்பி ஏற்றுக்கினீங்க. போட்டியாளர்கள் டிஆர்பி கொடுத்தாங்களோ இல்லையா, ஹோஸ்டாக இருந்த நான் நல்லா டிஆர்பி கொடுத்தேங்க. நீ இந்த சீசனமா என் உடம்பு தாங்காதியா, தயவுசெய்து வெளியே போன்னு சொல்லிட்டு மன்சாரெல்லாம் நினச்சிருந்துருப்பாரு. கமல் சார் போயாச்சு, அதை விடுங்க. இன்னும் வரப்போகிற புது ஹோஸ்ட் யாராவது இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரோட மைண்ட்லேயும் அதான் ஓடிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியாலாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கோம் 2 பேர். ஃபர்ஸ்ட்டாக பேச போகிறது சிம்பு அவர்கள், 2வது பேச போகிறது விஜய் சேதுபதி அவர்கள். ஆனால் அவங்க 2 பேருமே இல்லைங்க. சிம்புக்கு அவ்வளோ ஏஜ் இல்லை. சில சுச்சுவேஷனை வந்து அவர் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. வயசுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் கொஞ்சம் முதிர்ந்த போட்டியாளர்கள் வந்தாங்கன்னா சிம்பு சொல்கிற அட்வைஸ் இதெல்லாம் வந்து கேட்பாங்களான்னு சொல்லிட்டு சேனலுக்கே ஒரு டவுட் இருக்கு. 2வது லிஸ்ட்டில் இருக்கிறவங்க விஜய் சேதுபதி அவர்கள். சன் குரூப் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருங்களா அவரை? இவங்க 2 பேரும் இல்லாத 3வது யாருன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள்ட்ட தான் சேனல் சைட்லேருந்து பேசியிருக்காங்கன்னு சேனலில் வேலை செய்கிற சில பேர் வந்து குசு குசுன்னு பேசிக்கிறாங்களாம். அது எப்படியோ நம்ம காது கெட்டிச்சுங்க. நீ வேற புதிய பொருளை எடுத்து போடாதப்பான்னு சொல்றீங்களா? பொருள் இல்லைங்க, சேனல் சைட்ல இருந்து சரத்குமார் அவர்கள்ட்ட வந்து பேசியிருக்காங்களாம். அவர்களுக்கு இன்னும் ஓன்னு சொல்லலை. ஏன்னா அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும்ல, அவரும் பொலிட்டிக்கலை சேர்ந்தவர் இல்லை. தலைமை என்ன சொல்லுதான் கேட்டுதானே அவரும் முடிவு எடுக்க முடியும். சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அடிப்படுதுங்க. சிம்பு, விஜய் சேதுபதி, சூர்யா, கார்த்திக், பார்த்திபன், அர்ஜுன், பிரகாஷ் ராஜ், சரத்குமார், ராதிகா சரத்குமார், ரம்யா கிருஷ்ணன். நம்ம விஜய் அண்ணாவே வந்து ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னும் செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வருது. ஏன்பா அவர் நல்லா இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு பொறுக்கலையான்னு சொல்லி தான் கேட்க தோணுது. இந்த லிஸ்ட்ல யார் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா பிக் பாஸ் ஷோ வந்து செம்மையா த்ரில்லிங்கா போகும் நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல யார் வந்தாலும் பிக் பாஸ் ஷோக்கு செட் ஆகுது, மறுபடியும் நம்ம ஆண்டவரே வரணும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு சீசன்ல தான் தவறிச்சு, இந்த சீசன்ல பாருங்க ஆண்டவர் ஒரு போட்டியாளர் என்ன மாதிரி வார்த்தை எடுக்க போறாருன்னு பாருங்களேன். அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 40 நாள் வெயிட் பண்ணுங்க, ஹோஸ்ட் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் சொல்றது கரெக்டா இல்லை மற்றவங்க சொல்றது கரெக்டானு. இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். பாய் ஃப்ரம் ஜேஆர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க.